ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அத்தியாயம் 8. இதுக்கு முன்னாடி 7 அத்தியாயத்துக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பாருங்கள், எதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கிளங்க சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம அத்தியாயம் 8 என்ன பார்க்க போகிறோம்னா சிறிய சுழி, சின்னதாக ஒரு சுழி ஒரு வார்த்தையோட ஆரம்பத்தில், நடுவில், கடைசியில் சேர்த்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையோட ஆரம்பத்தில் இந்த மாதிரி சின்னதாக சுழி சேர்த்து எழுதினோம்னா சா இல்லைனா சான்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த சுழியை எங்கெங்கே சேர்ப்போம்னா ஆரம்பத்தில் சேர்ப்போம். நடுவில் எப்படி சேர்ப்போம்னா வளைவு கோடுகள் இருக்குதுல்ல, வளைவு கோடுகள்னால் அந்த வா, மா, நா, இந்த நா, இது கொக்கி, இந்த மாதிரி வளைவு கோடுகள் இருக்குல்ல, லா, இந்த வளைவு கோடுகளுக்கு நடுவில் சேர்க்கும்போது உள்புறமாக சேர்ப்போம். இப்போ வா கூட சா வருதுன்னா இப்படி வா சா கா, அந்த மாதிரி மா கூட சாவுனா இப்படி உள்புறமாக, நா கூட வருதுன்னா இப்படி உள்புறம், லா கூட வருதுன்னா இப்படி உள்புறமாக சேர்ப்போம். அடுத்து கோணங்கள் அப்படின்னா இது விரிகோணம், செங்கோணம், இந்த மாதிரி கோணம் மாதிரி வர இடங்களில் வெளிப்புறமாக சேர்ப்போம். இப்படி இப்படி இந்த மாதிரி வெளிப்புறமாக சேர்க்குவோம். இந்த மாதிரி நேர்கோடுகள்லாம் இருக்குல்ல, நேர்கோடுகள்னால் என்னென்னா இது நேர்கோடு, இது நேர்கோடு, இது நேர்கோடு. இந்த நேர்கோடுகளுக்கு லெஃப்ட் சைடு செய்வோம். லெஃப்ட் சைடுனா இப்போ ரானா ராக்கு லெஃப்ட் சைடு இப்படி, பானா பாக்கு லெஃப்ட் சைடு இப்படி, அந்த மாதிரி இப்படி, பாக்கு இப்படி, பசப்பு லெஃப்ட் சைடு, காக்கு இப்படி, இந்த மாதிரி வெளியே சேர்ப்போம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். சாவி அப்படின்னா சாக்கு சுழி ஆரம்பத்தில் சா வி, சானா சாவி அப்படின்றது ஆ சவுண்டு வரதுனால ஃபஸ்ட் ப்ளேஸில் எழுதணும். சாக்கு இங்கே சாக்கு சுழிக்கு டார்க்காக புள்ளி வைக்கிறேன். சா வி, சாவி. சிலைனா தேர்டு பிளேஸ் வெட்டி எழுதணும். அப்போ கோட்டு கீழே சுழி சா லா ஐ. சிலைன்னும் போது சீக்கு லாவோட தேர்டு பிளேஸில் ஃப்ரண்ட்டில் புள்ளி வைக்கிறேன். சிலை. நெசவு அப்படின்னா நான்றது வளைவு கோடு. அப்போ வளைவு கோடுனா என்ன சொன்னால் உள்புறமாக எழுதணும். நெசவுன்றது ஏ சவுண்டு செகண்ட் பிளேஸ். நே சா வு, நேன்றதுக்கு புள்ளி இங்கே. சாக்கு புள்ளி வைக்கணுமானா வைக்க தேவையில்லை. இந்த புள்ளியே வைக்க மாட்டோம். ஃபஸ்ட் பிளேஸில் போட்டோம்னா சாவின்னு அப்படி படிப்போம். நே சா வு, நெசவு. சரிங்களா? அடுத்து பசுமைக்கு பா சா மா, மாக்கு இங்கே ஐ, சூக்கு இங்கே கோடு போடணும், பாக்கு இங்கே, பா சு மை பசுமை. இப்போ பாசறை அப்படின்னா பா சா ரா ஐ, பா சா ரா ஐ, பாசறை. சாக்கு இங்கே புள்ளி வைக்கலாம். பின்னாடிலாம் உங்களுக்கு புள்ளி வைக்க டைமே இருக்காது. அதனால் புள்ளி வைக்காம எழுதி படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிசகு அப்படின்னா கோடை வெட்டிடணும். பி சா கு, பிசகு. ஓகேங்களா? அடுத்து ரசிக்க. இப்போ கோடை வெட்டினாலே இதை பி இல்லைன்னா பூன்னு படிப்போம். இப்போ இது பீயா பூவான்னு டவுட் வருதுன்னா பூக்கு மட்டும் மேலே கோடு போட்டுக்கோங்க. பீனும் போது எதுவும் போடாதீங்க, அப்படியே விட்ருங்க. பிசகு. ரசிக்க ரா ஃபஸ்ட் பிளேஸா, அப்போ மேலே ரா சா கா ரா. சீக்கு இங்கே மேலே புள்ளி, சி, காக்கு இங்கே புள்ளி, ரசிக்க. கசப்புனா கா சா பூ, கசப்பு. அரசர் இப்போ ரா நேர்கோடுனா என்ன சொன்னால் இடதுபுறமாக சேர்த்து எழுதணும். இப்போ ஆ ரா சா எர், அரசர். இப்போ ஏன் ஆ வருது ஃபஸ்ட் பிளேஸ்னால் மேலே தானே எழுதணும், ஏன் இங்கே எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ மேலே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரோக்கே பெருசு. இங்கே மேலே ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த லைனுக்கு மேலே போயிடும். அப்போது அப்படி எழுதக்கூடாது. இந்த ஸ்கொயருக்குள்ளே கீழே தான், இங்கேருந்து தான் எடுத்து இப்படி எழுதணும். அரசர். கசக்க அப்படின்னா
கா சா கா கசக்க. கா சா இக்கு கா. இந்த கா வந்து கொஞ்சம் பெருசாக போடணும், ஏன்னா இக்கும் காவும் சேர்ந்து வர்றதுனால. கசக்க. ஓகேங்களா. அடுத்து பசப்பு. பா சா பூ. இப்பூ ஒன்றனால பா பெருசாக போடணும். சராசரி. சா ரா சா ரி. சராசரி. நேர்கோடுகளுக்கு வந்து இடதுபுறமாக எழுதணும்னு சொன்னேன். சராசரி. சா ரா சா ரி. அது மாதிரி ஆரம்பத்தில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா அப்போ உயிரெழுத்தோடு வந்து சாக்கான சுழியை வந்து எப்படி சேர்த்து எழுதணும்னா அப்படியே சேர்த்து எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஊசல்னு வருதுன்னா அந்த உயிர்குறி வந்து இப்படி போடுமா, ஊ சா இல் ஊசல், அந்த வாட்டமாகவே எழுதணும். அப்புறம் ஆசாமி. 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 இசைவுனா இ சா வு. சைக்கு வந்து இங்கே சாக்கிட்ட ஐக்கான சிம்பிள் போடணும். இசைவு. ஓகேங்களா. அடுத்து கொக்கி உள்ள மெய்க்குறிகள். கொக்கி உள்ள மெய்க்குறிகள்னால் எக்ஸாம்பிளுக்கு வந்து யா லா, இந்த சிறப்பு லகரம், இதெல்லாம் வந்து கொக்கி வருதா 3 சுழினா இந்த கொக்கி கூட இந்த கொக்கி உள்ள இடங்கள்ல ஆரம்பத்தில் வந்து சாக்கான சுழி எப்படி சேர்த்து எழுதணும்னா கொக்கிக்குள்ளே சேர்த்து எழுதணும். சா யா கூடனா சா யா, லா கூடனா சா லா, நான் இந்த லா கூட சா லா, சா நா, இப்படி வந்து சேர்த்து எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செழிப்பு. சே லீ பூ. சேக்கு வந்து செகண்ட் பிளேஸ், மேலே வந்து செகண்ட் பிளேஸில் புள்ளி வச்சோன்னா சே. லீக்கு இங்கே புள்ளி, பூக்கு இங்கே கோடு. செழிப்பு. சயனி அப்படின்னா சா யா நீ. சா யா நீ சயனி. சோளப்பொரி அப்படின்னா சாக்கான கொக்கிக்குள்ள லா சோள போ ரி. போ ரி. சோக்கு வந்து இந்த லாக்கு மேலே செகண்ட் கோடு போட்டால் சோ சோளப்பொரி. இங்கே கீழே கோடு போட்டால் தான் வந்து லோன்னு படிக்கணும். மேலே போட்டோம்னா அது முன்னாடி ஸ்ட்ரோக்குக்கானது தானே நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் சோளப்பொரி. சாக்கு வந்து இங்கே செகண்ட் கோடு போட்டால் சோளப்பொரி. சரிங்களா. அடுத்து ஹாவுக்கு முன்னாடி ஹா, இந்த மாதிரி ஹா வருதுல்ல, ஹாக்கு முன்னாடி வந்து சாக்கான சுழி வருது அப்படின்னா நம்ம ஹாக்கே ஒரு சுழி சேர்த்து எழுதுவோமா இப்படி. இப்போ சாக்கும் வந்து சுழி சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்னா இந்த சுழியை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா சாவும் ப்ளஸ் ஹாக்கான ஸ்ட்ரோக்கும் ரெண்டும் சேர்ந்து வரணும், சேர்ந்து படிக்கணும். சகபாடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹாக்கும் சேர்த்து பெரிய சுழி ஹா சஹ பா டி. ஓகேங்களா. சகபாடி. அடுத்து சஹாரானா சா ஹா ரா சஹாரா. ஓகேங்களா. அடுத்து லாக்கு. இந்த குண்டு லாக்கு முன்னாடியோ பின்னாடியோ வளைவு கோடு சேர்க்கப்படுற இடத்துல வந்து சுழி வருது அப்படின்னா வளைவு கோடு என்னன்னா லா லா மா, இது வந்து வருது அப்படின்னா லாக்கு முன்னாடியோ பின்னாடியோ அது வந்து சுழியோட வாட்டமாக தான் வந்து அடுத்த அந்த வளைவு கோடை வந்து எழுதணும். இப்போ ஆலோசனைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆ லா சா நை, இந்த சுழியோட வாட்டமாக நான் போடணும். ஆ லா லோனும் போது இங்கே ஆலோ சா நை ஆலோசனை. புரியுதுங்களா. ஆ லோ சா நை ஆலோசனை. வாசல் அப்படின்போது வான்ற வளைவு கோடு. இப்போ சா வந்து உள்புறமாக போடுவோமா, உள்புறமாக போட்டு அதே வட்டமாக இல்லை வாசல். ஓகேங்களா. மசாலை அப்படின்னா மா சா லை மசாலை. புரியுதா. இப்போ வந்து சாசா சுழி வந்து எழுதுகிற வார்த்தைக்கு முன்னாடி வந்து வேற ஒரு வார்த்தை வந்து சேர்ந்து வருது அப்படின்னா அந்த சுழியை வந்து அப்படியே வச்சுக்கணும். அந்த வார்த்தையை அப்படியே சேர்த்து எழுதணும். இப்போ சொல் அப்படின்னு வருதுங்களேன் வச்சுக்கோங்களேன். நம்ம இப்படி எழுதுமா சாக்கான சுழி இல்லு, சோக்கு வந்து இங்கே முன்னாடி செகண்ட் கோடு. சொல்லா.
இப்போ பழிச்சொல் அப்படின்னு வருதுன்னா பா லி இந்த சொல்லு அப்படியே சேர்த்து எழுதணும். இது வந்து இப்படிலாம் வந்து போடக்கூடாது, இது தப்பு. பழி சொல்லுனா இப்படி எழுதுவோம், அதை அப்படியே சேர்த்து எழுதணும். சுவடு அப்படின்னா சா வா டா. சூனும் போது இங்கே வாக்கு தேர்டு பிளேஸில் முன்னாடி கோடு போட்டால் சு வ டு சுவடா. இப்போ அடிச்சுவடு அப்படி வருதுன்னா ஆ டி சுவடை வந்து அப்படியே சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது ஆரம்பத்துலேயும் நடுவுலையும் சுழி வந்தால் வந்து எப்படி சேர்த்து எழுதணும்னு நான் சொல்லிட்டேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் படிச்சுட்டு பயிற்சி 23 ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சாக்கானது வந்து ஆரம்பத்துலேயும் நடுவுலையும் வந்து சுழி வந்தால் எப்படி எழுதணுன்றது வந்து முடிஞ்சிடும். அடுத்து கடைசியில் சுழி வந்தால் என்னன்றது வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.